நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த சிகப்பாப்பத்துக்கான மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் சாஃப்டா, ஹெல்த்தியா, டேஸ்ட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் கைக்குத்தல் சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெட் ரைஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி சம்பா அரிசியை எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கிளாஸ் கருப்புளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா அலசிட்டு 5 மணி நேரம் நனைய போட்டுருங்க. மாவாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சம்பா அவல் நனைய போட்டிருக்கேன். மாவாட்டும் போது அந்த அவளையும் சேர்த்து நீங்கள் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆப்பத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணும்போது 2 விஷயத்தை கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். மாவு ரொம்ப சாஃப்டாக அரைச்சி எடுக்கணும். நார்மலாக இட்லி கரைக்கிறத விட ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அடுத்து மாவாட்டி கண்டிப்பாக மாவு புளிச்சே ஆகணும். நல்லா சாஃப்டாக அரைச்சி மாவு நல்லா புளிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பம் சூப்பராக வரும். சோடா மாவு எதுவுமே யூஸ் பண்ண வேணாங்க. ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணுவோம் இல்லையா, சீனி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 கரண்டி தேங்காய் பால் எடுத்து மாவு கூட கலந்து இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் மாவு அப்படியே ரெஸ்ட்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஆப்பம் ஊற்றுனீங்க அப்படின்னா ஆப்பம் வாசமாக டேஸ்ட்டாக சாஃப்டாக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கருப்புளுந்து நம்ம தோலோட சேர்த்துருக்கோம், கைக்குத்தல் அரிசி சேர்த்துருக்கோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். மாதிரி ஹெல்த்தியான டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.